குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ முதல்ல நான் வந்து 10th தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். இந்த கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற மாதிரி அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மேக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி என்ன செய்யணுன்னா 1 hour ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்த்துட்டு ஈவினிங்கில் 1 hour வந்து நான் சொல்கிற ஹோம்ஒர்க்கை நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு என்னோடய வீடியோலேயே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி அடுத்த வீடியோவில் நான் அதை கிளியராக போட்டுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு எக்ஸசைஸாக முடிக்க போகிறோம். வித்தின் 3 monthsக்குள்ளே நம்ம இந்த புக்கையே முடிக்கணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலான்னா இப்போ வந்து அதாவது ஒரு செட்டு இருக்குது அப்படின்னா செட்டுங்கிறது என்னென்னா இப்படி மென்ஷன் பண்ணுவோம். அதாவது வந்து இப்போ A = 1 2 3 4 இப்படி மென்ஷன் பண்ணால் இது ஒரு செட்டு. இதை தான் வந்து செட்டுன்னு சொல்லுவோம். செட்டுனா என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இது வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கணும்னு கிடையாது, லெட்டர்ஸும் இருக்கலாம், வேறு எது வேணாலும் இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு நேம் ஆப்பிள் கிரேப்ஸ் அந்த மாரி கூட கொடுக்கலாம், நேமாகவும் கொடுக்கலாம். அதனால் செட்டுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக இது வந்து இருக்குது. இப்போ நான் இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்கும் புரியணுங்கிறதுக்காக நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் மாற்றி சொல்கிறேன். இப்போ செட் அப்படிங்கிறது வந்து செட்டுனா கணங்கள்ங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது வந்து நிறைய உறுப்புகள் கொண்டது தான் வந்து ஒரு கணம். இதில் வந்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம அந்த செட்டு எந்த மாதிரியான செட்டுங்கிறத நம்ம வந்து அதில் உள்ள மெம்பர்ஸை வச்சு தான். இது வந்து நம்பரை பேஸ் பண்ணி வர செட்டு. லெட்டர்ஸ் வந்ததுன்னா லெட்டர்ஸை பேஸ் பண்ணி வர செட்டு. அந்தமாரி தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து வகைப்படுத்திக்கலாம். இப்போது எக்ஸ்டெண்ட் த கான்செப்ட் ஆஃப் செட்ஸ் இன்டு 2 ஃபார்ம்ஸ். 2 ஃபார்ம்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து என்னென்னா ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன்ஸ்னால் உறவுகள். ரிலேஷன்ஸ்னால் என்ன சொல்கிறோம், செட்ஸை வந்து 2ஆக பிரிக்கிறோம். ரிலேஷன்ஸ், இன்னொன்று ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன்ஸுங்கிறது தமிழில் சொன்னோன்னா உறவுகள். ஃபங்க்ஷன்ஸுங்கிறது சார்பு. உங்கள் புக்கில் வந்து சார்புன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ அடுத்தது பாருங்கள். ஃபார் டூயிங் திஸ் we need to first know about Cartesian product that can be defined between 2 non-empty sets. இப்போ இந்தமாரி நம்ம ஒரு 2 செட்டுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது வந்து அது உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த ஃபார்முலாஸ் எப்படி வரும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபார்முலா என்ன ஏதுங்கிறது சொல்கிறேன். தட் கேன் பி டிஃபைன்ட் இன்டு 2 non-empty செட்ஸ். அதாவது வந்து 2 நான்-எம்டி. இது வந்து இப்படி இருந்ததுன்னா இப்போது இந்த செட்டில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா இது வந்து என்னது, எம்டி செட். ஓகேங்களா? எம்டி செட் அதாவது வந்து நல் செட், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம செட்டில் வந்து எம்டி செட்டாக இருந்தால் அதுக்கு நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ண முடியாது. அது இதில் 0ங்கிறது இருக்குது அப்படின்னாக்கா இதோட இன்னொரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இன்னொரு இருக்கிற செட்டோட போய் மல்டிப்ளை ஆகும்போது அதுவும் என்ன ஆகிடும், உங்களுக்கு ஆன்சர் வந்து 0 ஆகிடும். அதனால தான் கார்ட்டீசியன் ப்ராடக்டை வந்து நம்ம எப்போ டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னாக்கா between 2 non-empty செட்ஸ். 2 நான்-எம்டி செட்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸை வந்து டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் quite interesting to note that most of the day-to-day situation can be represented mathematically either through a relation or function. For example, the distance traveled by a vehicle in given time can be represented by a function. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டே பை டே இதை எதுக்காக நம்ம இதெல்லாம் படிக்கணும்,
நம்மளுக்கு எதுக்கு இந்த ரிலேஷனு, இந்த ஃபங்க்ஷன்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம பாட்டுக்கே சும்மா சம், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் போட்டுட்டு போகக்கூடாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே யூஸ் பண்ணுறோம்? எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a distance travelled by a vehicle in a given time. இப்போ ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அது ஒரு கிவன் டைமில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை சொல்கிறத இந்த செட்ஸில் வந்து ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்னா அது ஒரு ஃபங்க்ஷன். தி ப்ரைஸ் ஆஃப் எ கம்யூனிட்டி கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் எ ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் டிமாண்ட். தி ஏரியா ஆஃப் பாலிகன்ஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் சர்க்கிள், right circular, cone, right circular, cylinder, sphere can be expressed as a function with one or more variables. இப்போ நம்ம சர்க்கிள், ரைட் சர்க்குலர், கோன் இது மாதிரி எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், செட்ஸில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து டினோட் பண்ணலாம். இப்போ வந்து கிளாஸ் 9th நீங்கள் படித்ததை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம படிக்க போகிறது என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் காம்ப்ளிமெண்டேஷன், இதை 3 படிக்க போகிறோம். இப்போ யூனியன்னாக்கா, யூனியன்னா 2 இதை வந்து உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் வந்து சேர்த்தல்னு இருக்கும். இன்டர்செக்ஷன்னாக்கா ஆக்சுவலாக இன்டர்செக்ஷன்னா எனக்கு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். யூனியன்னா இந்த சிம்பிள் போட்டிருக்கோம், இன்டர்செக்ஷன்னா இது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ காம்ப்ளிமெண்டேஷன்னா நிரப்பின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, now we are about study a new set called Cartesian product. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். இப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா, இப்போ ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோன்னு வச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன போட்டிருக்குறாங்க, 1,5 அப்படின்னா என்ன அர்த்தம், 1ங்கிற ரோவில், ஃபஸ்ட்டு ரோவில் 5வது சீட்டில் போய் உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 1,5னா ஃபஸ்ட்டு சொல்கிறது ஃபஸ்ட்டு ரோவில் 5வது சீட். இது வந்து நம்ம யூஸ்வலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது என்னத்தை குறிக்குது, அந்த ஃபஸ்ட்டு செட்டோட, அதான் ஃபஸ்ட்டு செட். இப்போ வந்து இந்த ரோன்னு இருக்குது பார்த்தியா, எத்தனாவது ரோ அப்படிங்கிறது தான் ரோவை மென்ஷன் பண்ணுறது அந்த ஃபஸ்ட்டு நம்பர். 2வது வந்து சீட் நம்பர். ஓகேவா? 2வது உள்ள நம்பர் வந்து சீட் நம்பர். அப்போ இங்கே வந்து ஏங்கிறது ரோல், அதாவது அந்த ரோ நம்பர் ஒரு செட்டு, சீட் நம்பர் ஒரு செட்டு. இது 2த்துலேயும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. அதுதான் வந்து 1,5 இந்தமாரிலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அதே வந்து நம்ம இப்போ இதில் வந்து இப்படி மாற்றி இருந்தால் 2 செட்டும் ஒன்றா. இப்போ வந்து 9,5ன்னு இருக்குது. இது வந்து ஈக்குவல் டு 5,9 அப்படின்னு கேட்டால் ஈக்குவலா? யோசிங்க. இது வந்து 9th ரோவில் 5வது சீட்டு, இது 5வது ரோவில், அதாவது 5th ரோவில் 9th சீட்டு, ரெண்டும் ஒன்றா? கிடையாது. நோ, நாட் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இப்போ இந்தமாரி வந்து இதுவும் அதுமாரி நம்பர்ஸ் உள்ள நம்பர்ஸ் சேமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்ணை மூடிட்டு ஈக்குவல்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் அந்த உள்ள வேரியபிள்ஸு சேமாக இருந்தால் அது வந்து ஓகே, அது வந்து ஈக்குவலாக வரும். அது உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன்னு ஒரு செட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. இதில் 1 2 3 இருக்குது. பிங்கிற ஒரு செட்டு இருக்குது, இதுலேயும் 1 2 3 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே எப்படி வரும், மாற்றி எழுதும் போதும் சேமாக தான் வரும். 2 ஈக்குவல் செட்டாக இருந்தால், சேம் செட்டாக இருந்தால், ஏ அண்ட் பி சேம் செட்டாக இருந்தால் அதோட அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதைமாரி எழுதுறதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்தமாரி எழுதணும் இல்லையா? 9th ரோவில் இது 1ஓட 1, 1ஓட 2, 1ஓட 3 இப்படி கம்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ இதில் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, இது 2 செட்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் இந்தமாரி நம்பர் வந்து எதுவும் மாறி வரும்போது, இந்தமாரி மாறி வராது. அதில் 2த்துக்குமே ஒரே வேரியபிளே உள்ளே வரும். இங்கே 9,5னா ஈக்குவல் டு இங்கேயும் 9,5னே வரும். அந்தமாரி வந்தால் மட்டும்தான் அது ஈக்குவல். மற்றபடி நான் ஈக்குவல் செட்ஸில் இந்த மாதிரி வந்ததுன்னா அது நாட் ஈக்குவல்னு நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் வந்து such a number pair is called ordered. இப்போ வந்து இந்தமாரி நம்பர் பேரை வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்தி சொல்கிறது வந்து ordered pair of numbers அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். எந்தெந்த மாதிரிலாம் அடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி வர்றது தான்
ஆர்டர்டு பேர் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மெயினாக பார்க்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து வெஜிடபிள்ஸுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது அப்போ செட்டோட பேர் வந்து ஏ. இங்கே வந்து ஃப்ரூட்ஸுங்கிறது பி. அப்போ செட்டோட நேம் என்ன, பி. அப்போ நீங்கள் செட்டுனா என்னன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ ஏ ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும். ஏ ஈக்குவல் டு அதில் என்னென்ன இருக்குது, கேரட், பிரிஞ்சால், இப்படி போடணும். செட்ஸை எப்பயுமே வந்து இந்த பிரேஸ் போட்டு போடுங்க. அடுத்தது பிரிஞ்சால், அடுத்தது லேடிஸ் ஃபிங்கர். இது வந்து என்னது, ஒரு செட்டு. ஓகேவா, இது ஒரு செட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பிங்கிற செட்டில் என்ன இருக்குது, ஆப்பிள், ஆரஞ்சு. ஓகேவா, நான் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டோட முடிக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இதை எப்படி கம்பேர் பண்ணுவீங்க, கேரட்டோட ஆப்பிள், கேரட்டோட ஆரஞ்சு, இது ஒன்று. ஓகேங்களா. அடுத்தது பிரிஞ்சாலோட ஆப்பிள், பிரிஞ்சாலோட ஆரஞ்சு. ஓகே. நெக்ஸ்ட் லேடிஸ் ஃபிங்கரோட ஆப்பிள், லேடிஸ் ஃபிங்கரோட ஆரஞ்சு. இந்தமாரி நம்ம மேலே உள்ள ஒன்றுத்தையும் ரெண்டாவது செட்டில் உள்ள ஒன்றுத்தோடையும் நம்ம எழுதணும். இப்போ நீங்கள் இதை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா இப்போ இதுக்கு எப்படி எழுதணும், இப்படி எழுதணும். இப்போ கேரட்டுக்கு வந்து சின்னு வச்சுக்கிறோம், பிரிஞ்சாலுக்கு பின்னு வச்சுக்கிறோம், லேடிஸ் ஃபிங்கருக்கு எல்லுன்னு வச்சுக்கிறோம். இப்போ அதேமாரி ஆப்பிளுக்கு ஏ, ஆரஞ்சுக்கு ஓன்னு வச்சுக்கிறோன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோம். ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா உள்ளே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் நீங்கள் எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்படாமல் அப்படியே எழுதணும். நீங்கள் ஏ பின்லாம் மாற்றக்கூடாது, அவங்கள கொடுத்துருந்தா தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா. இப்போ எப்படி எழுதுகிறோன்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த இது வந்து ஹோல் செட் போட்டுடுறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஆரம்பமாகுது, ஆன்சர் எழுத போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஹோல் செட் போட்டுட்டு உள்ள ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்யணும், நம்ம சியோட இங்கே ஏ, சி கமா ஏ, அடுத்தது ஒரு கமா வந்து இந்த ப்ராக்கெட்டை முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு கமா போகணும். அடுத்தது சி கமா, இது என்னது, ஓ ஆரஞ்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பி கமா, இது என்ன ஆப்பிள் ஏ, அதுக்கப்புறம் பி கமா ஓ, அடுத்தது இது எல் கமா ஏ, அடுத்தது எல் கமா ஓ. ஓகேவா. இந்தமாரி இதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் திஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். ஓகேங்களா. எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் அந்த கமெண்டை பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அடுத்த நாள் டெய்லி வீடியோ போடுவேன். அடுத்த நாள் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடலாம், நம்ம டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த டெஃபினேஷன் படிச்சுக்குங்க. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும், என்ன சொல்லியிருக்காங்க, அதை வந்து அந்த கான்செப்ட் என்னவோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனப்பாடம்லாம் பண்ணாதீங்க, யாரும் மெமரி பண்ணாதீங்க, என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இப்போ பாருங்கள், இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட், இந்த சொல்கிறாங்களா நான் எம்டி, அப்போ உள்ளே வந்து எம்டியாக இல்லை, உள்ளே ஏதோ சம்திங் எலிமெண்ட்ஸ் இருக்குது, நான் எம்டி செட். தென் தி செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் ஏ கமா பி சச் தட், இப்போ அதில் ஆர்டர்டு பேர்ஸ்க்கு வந்து நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்தமாரி 1,5,3 இந்தமாரி போட்டோம்ல, எதாவது ஆர்டர்டு பேர்ஸ். அந்தமாரி ஆர்டர்டு பேர்ஸ் ஏ கமா பின்னு இருந்ததுன்னா அப்போ வந்து ஏ பின்னு ரெண்டு செட்டு, ஏங்கிறது ஒரு செட்டு, இங்கே உள்ள சம்திங் இருக்குது, பிங்கிறது ஒரு செட்டு, உள்ள சம்திங் இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் ஏ கமா பி, இதில் உள்ள ஆர்டர்டு பேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் உள்ளது எல்லாமே, இதில் உள்ள எல்லாமே ஏ வந்து பிலாங்ஸ் டு ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏங்கிறது இதோட உறுப்பாக இருக்கும். பிலாங்ஸ் டுனா என்ன அர்த்தம், இதோட உறுப்பாக இருக்கும், ஏயோட உறுப்பாக இருக்கும். அதேமாரி பி எப்படி இருக்கும், பி வந்து பிலாங்ஸ் டு பி, இந்த செட்டுக்குள்ளே பிலாங்ஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இஸ் கால்டு த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி அண்ட் இஸ் டினோட்டட் பை ஏ. அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணணும், இப்போ இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு இப்படின்னு தான் நம்ம போட்டு இந்த ஆன்சரை எழுதணும். ஓகேவா. இந்த சம்முக்கு இதான் ஆன்சர். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். இது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கும். நீங்களே தான் எக்ஸசைஸ் போட போகிறீங்க.
என்ன அப்படியே எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டு எக்ஸசைஸை போட சொல்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் போடுங்க. யூ ஆர் த எக்ஸ்பர்ட் இன் த மேத்தமெட்டிக்ஸ். யூ வில் பி எ எக்ஸ்பர்ட் இன் த மேத்தமெட்டிக்ஸ். கண்டிப்பாக ஆவீங்க. ஒன்லி எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்லித்தரேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் போடுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே நான் போடுவேன். அதை வச்சு நீங்கள் போட்டிருக்கிறது சரியான பண்ணிங்க. இது நீங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இது பண்ணணும். நான் இப்போ உங்களை நீங்கள் போடுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் டெய்லி வெரிஃபை பண்ண முடியாது. நான் ஒன்லி வீடியோ தான் போடுறேன். நீங்கள் தான் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம போடணும். நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு மேக்ஸ் வரும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் போட்டால் தான் வரும். நீங்கள் டெய்லி 1 hour 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு டெய்லி 1 hour உங்களுக்கு தூக்கம் வரப்போகிற டயத்தில் கூட நீங்கள் மேக்ஸை போடலாம். வர தூக்கம் கலைஞ்சிரும். அதனால் மற்றது படிக்கணுன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இப்போ இங்கிலீஷு சயின்ஸுலாம் ஏதாவது மெமரி பண்ணணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தூக்கம் வரும். இது அப்படி கிடையாது. ஒரு 9 மணிக்கு கூட நீங்கள் எடுங்க மேக்ஸை. 9 to 10 டெய்லி 9 to 10 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 9 to 10 இந்த சம்மை எடுத்து எக்ஸசைஸை இப்போ நான் சொல்லி கொடுக்குற எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் போட முடியுதோ நீங்கள் போடுங்க. அதில் எத்தனை சம் யார் யார் போட்டிருக்காங்களோ அவங்க எந்த அளவுக்கு டேலண்ட்டாக இருக்கீங்கிறத நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் இப்போ இதெல்லாம் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் வரும். அதனால் கவனிச்சிட்டே வாங்க. ஓகேவா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A belongs to A, B belongs to B. ஓகேவா? இதை கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம எப்படி எழுதணும்? A cross Bன்னு எழுதணும். இதான் இப்போ மேட்ரு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? A cross B இதை தான் இப்போ திரும்ப என்ன செய்கிறாங்க? ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதுகிறாங்க. ஈக்குவல் டு செட் ஆஃப் என்ன பண்ணணும்? உள்ளே என்ன வரும்? இது ரெண்டுமே ஏயும் பியையும் சார்ந்து தான் இருக்குது. அப்போது என்ன செய்யணும்? A, B. ஓகேவா? போட்டாங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இது என்ன சொல்ல போகிறாங்கன்னா A belongs to A. ஓகே? B belongs to B. ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்கிறது ஏதாவது A, Bன்னு வரும். அது இதில் ஏங்கிறது பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கும், பிங்கிறது பிலாங்ஸ் டு பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதில் ஒன்று நல் செட்டாக இருந்தால் என்ன செய்வீங்க? இப்போ ஏங்கிறது A கிராஸ் நல் செட். அப்போ என்ன ஒரு ஆன்சர்? எனிதிங் இன்ட்டு 0 தான். அதனால் அதுவும் நல் செட்டாக வந்துடும். இதுமாரி போடுறதுக்கு பேர் நல் செட்டுன்னு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னும் நம்ம எக்ஸசைஸுக்கே போகலை. ஒரு எக்ஸசைஸ் கூட எக்ஸாம்பிள் கூட இன்னும் பார்க்கல. கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். இப்போ A cross B is a set of all possible ordered pairs between the elements of A and B such that the first coordinate is an element of A and the second coordinate is an element of B. இப்போ A cross Bங்கிறது all possible pairs-ஆக இருந்தால், all possible ordered pair-ஆக இருந்ததுன்னா, between A and Bயில் இருந்ததுன்னா, Aங்கிறது coordinate is an element of A. இந்த ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? A cross Bனா இப்படி இப்போ இந்த மாதிரி எழுதுகிறோன்னு வச்சிங்களேன். 2, 3. இப்போ இதில் இப்போ இந்த இதில் எடுத்துப்போம். இப்போ 2, 3ன்னு இருக்குது. இது B 1, 2ன்னு இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு A cross Bனா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்க? ஏயோட எலிமெண்ட் தானே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். 1, 2ஓட இது எல்லாத்தையும் எழுதணும். அப்புறம் 3ஓட இது எல்லாத்தையும் எழுதணும். அப்போ அதை தான் சொல்கிறாங்க. தி ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? A. அந்த செகண்ட் பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே B cross Aனா எப்படி போடணும்? B cross Aனா ஃபஸ்ட்டு 1, 2. இந்த 1, 2 Bயில் 1 அப்புறம் 2, 1, 3, 2, 2, 2, 3, 2, 3 அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தமாரி எழுதணும். ஓகேவா? இப்போ புரியுதா? இப்போ A cross Bனா எப்படி இருக்கும்? A கோஆர்டினேட்ஸ் முன்னாடி வரும். B cross Aனா B கோஆர்டினேட்ஸ் ஃபஸ்ட்டு வரும். ஓகே? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கோஆர்டினேட்ஸ் ஃபஸ்ட்டு வரும். இது டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போது B cross Aனா எப்படி சொன்னேன்? அதாவது இப்போது Bயில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 1 இருக்குது. ஏல என்ன இருக்குது? 2. அப்போ 1, 2 தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் 1, 3 அந்த பியை கொண்டு போய் ஏயோட என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் பண்ணணும்.
இதே ஏ கிராஸ் பின்னா என்ன செய்வீங்க 2 1 2 2ன்னு போடுவீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க பி கிராஸ் ஏன்னா 1 2 1 3 2 2 2 3ன்னு எழுதுவீங்க. ஓகே.